வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலக்ஷ்மி யோகம். கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட ரீதியாக குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் இணையக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான் அந்த கஜலக்ஷ்மி யோகத்தை ஒருவருடைய ஜாதகத்தில் கொடுக்கும். இது பிறந்த கால ஜாதகத்திலேயே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தையும் எப்பேற்பட்ட ஒரு வருமானத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது. இப்போ நமக்கு கோச்சார நிலவரப்படி இந்த 2 கிரகங்கள் சேர்க்கையாகுது. சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசியிலிருந்து 26ஆம் தேதி ஜூலை மாதம் பெயர்ச்சியாகி குருவோட சேர போறார். இந்த குருவோட இணையும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது அமைக்கப்படுது. இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு தான் இருக்கும். ஒரு குறுகிய காலம்தான், ஒரு மாதத்திற்கு மட்டும்தான் இந்த கஜலட்சுமி யோகம் இருக்க போது. இது 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுமே பார்த்தீங்கன்னா, எதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதத்தில் கஷ்டப்படுறாங்க, வருமானம் இல்லாமல், அந்த வருமானம் வந்தாலும் அதை கரெக்டான ஒரு விதத்தில் செலவு பண்ண முடியாமல், ஒரு சேமிக்க முடியாமல் தயங்குகிறார்கள். இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும், என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி என்பர்கள் ரொம்ப ஒரு எளிமையான குணம் உடையவர்கள். அதே சமயத்தில் அந்த எளிமையான குணத்தில் ஒரு அழகான ஒரு பேச்சு அப்படின்றது அதிகமாக இருக்கும். இவர்கள் பேசினாலே எதிர்பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக கவரும் தன்மை உடையவர்கள் இந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய 2ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்து பயணிக்க போறார் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு. இந்த மாதத்தில் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் தான் நினைத்ததை எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. இந்த ஒரு மாதம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மிக அருமையான ஒரு மாதங்கள். போன வருடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே நேரத்தில் இதே நாளில் நீங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு அவமானப்பட்டிருப்பீங்க. யாருமே நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே அதில் பழியை சுமத்தி உங்களுடைய வாழ்க்கையவே வெறுமையாக ஆக்கியிருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் வருமானத்தின் மூலமாக பணத்தின் மூலமாக அதிகப்படியான அசிங்கங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடந்த இயரில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மிக அருமையான காலகட்டம், ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய திருமண வாழ்க்கையாகப்பட்டது மிக பெரிய அளவுக்கு ஒரு நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு அமைப்புகளையும், ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம்னாலே அங்கே நிம்மதின்றது இருக்கணும். கடந்த காலத்துலலாம் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அந்த நிம்மதியை நீங்கள் எங்கே போய் தேடினாலும் கிடைக்காது. அந்த அளவுக்கு துன்பங்கள் உங்களை ஓட ஓட விரட்டிக்கிட்டே இருந்தது. அந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே கரைந்து கொண்டே இருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த குருவும் சுக்கிரனும் சேர்க்கையாகப்பட்டது, இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படி நம்ம வீட்டிற்கு மகாலட்சுமி வாசம் செய்யாதா அப்படின்னு டெய்லி காலையில் எந்திரிக்கும் போதே நம்ம ராசி என்பர்களுக்கு அந்த ஒரு அமைப்புன்றது வேணும் அப்படின்றது எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த அமைப்பாகப்பட்டது இப்போ ஒவ்வொரு ராசி என்பர்கள், அதாவது ரிஷப ராசி என்பர்கள் ஒவ்வொருத்தர் வீட்லையும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த மகாலட்சுமி வாசம் செய்கிற இடத்துல தாங்க அந்த குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். குழந்தைகளினுடைய வளர்ச்சியும் மிக அதிகப்படியான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இந்த குருவாகப்பட்டவர் குழந்தையை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவமும் கூட. அதனால இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களின் குழந்தைகளினுடைய வளர்ச்சியாகப்பட்டது மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். 2ஆம் இடத்துலேயே இந்த கிரகங்களின் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப விவாகரத்துகள், அதாவது போன வருடம் நான் இதை மாதிரி முதல் பதிவில் சொன்ன மாதிரி அந்த போன வருடம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு விவாகரத்தே நடந்துரும் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு யதார்த்தமான பேச்சு இன்னைக்கு உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் ஆளாக்கியிருக்கும். அந்த பேச்சுக்கள், அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே கரைந்து போய் இந்த குரு சுக்கிரன் யோகமாகப்பட்டது அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்க போகுது. இந்த குடும்பத்தில் இதுவரைக்கும் தடைப்பட்ட அந்த திருமண யோகங்கள், ஒருத்தருக்கு திருமணம் நடைபெறுவதே இப்போ ஒரு விழா, அதாவது ஒரு குதிரை கொம்பாக தான் இருக்குது. ஒருத்தருக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய
எல்லா உறவினர்களும் மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த குடும்பத்தில் அடுத்த ஜென்ரேஷன் திருமணமாகி அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இப்படி உருவாகும் போது அந்த செழிப்பு, அந்த குடும்பத்தினுடைய அந்த விருத்தின்றது மிக அருமையாக எல்லாருமே கண்டு ரசிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அது எல்லாமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த 1.5 வருடங்களாக தடைபட்டு இருந்தது. எல்லா இடத்துலையும் டோர் லாக் ஆன மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் வரன்கள் அமையாது. வரன் பார்க்க போகக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே இவங்களை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வரன் அமையும் போது இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சில பேருக்கெல்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த வரன் அமைஞ்சு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்கும். கடைசி நேரத்தில் அந்த திருமண வாழ்க்கைன்றது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை கொடுத்துருக்கும். அந்த திருமணம் நின்று போயிருக்கும். தேவையில்லாத காரணம். இந்த காரணத்தை முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுத்திருக்க வேண்டாமே அப்படின்ற அளவுக்கு அந்த காரணம் எல்லாமே தேவையில்லாத காரணங்களாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் அவமானங்கள், அசிங்கங்கள் இது எல்லாத்தையுமே அனுபவித்து வந்த அந்த திருமண யோகத்தை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகப்பட்டது இந்த குரு சுக்கிரன் காலகட்டத்திலிருந்து, செயற்கை காலகட்டத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பந்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் டுகெதராக இருப்பீங்க, இல்லை காதல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த காதலை எப்படி நம்ம பெற்றோர்கள்கிட்ட சொல்கிறது, அவர்கள்கிட்ட எப்படி சம்மதம் வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு தயக்கங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. அது எல்லாமே இந்த ஒரு மாதத்தில் முற்றிலுமாக சம்மதம் தெரிவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 2 பக்கமும் இருந்து அந்த பெற்றோர்கள் ஒரு முழுமையான ஒரு மனதளவில் அந்த சம்மதத்தை கொடுத்து உங்களுடைய திருமணத்தை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு செய்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு சுக்கிரன் யோகமாகப்பட்டது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து வேலைன்னு எடுத்துக்கும் போது இந்த ரிஷபராசி என்பர்கள் வேலைக்கு போகிறோம், எல்லாமே செய்கிறோம், ஆனால் வீட்டில் வருமானம் நிற்க மாட்டேங்குது. ஒரு பைசா எங்களால் சேமிக்க முடிய மாட்டேங்குது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாங்கள் கடன் வாங்கி அந்த வருமானத்தை சேமித்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அந்த இடத்துல அந்த வருமானம்ன்றது சேமிக்க முடிய மாட்டேங்குது. கடன் வாங்கின பணமும் விரயமாக தான் ஆகுது. வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம் தான் பேர், அந்த வெளிநாட்டில் கூட எங்களால் சேமித்து வைக்க முடியாத அளவிற்கு சில தொல்லைகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைஞ்சிட்ருக்கிறோம். இது எல்லாமே இந்த காலகட்டத்திலிருந்தே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதத்திலிருந்தே இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சேமிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. ஆடி மாதத்தில் இந்த குரு சுக்கிரன் யோகம் அமையறதுனால அம்மனுக்கு உகந்த மாதமே அந்த ஆடி மாதம் தான். அந்த மாதத்தில் இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படுறதுனால இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மெயினாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை, வேலையில் நிரந்தர ஒரு வேலையை கொடுக்க போகிறார். வருமானம் எங்கேருந்து வரும்? நமக்கு ஒரு வேலை உறுதியாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில்னு நம்மளுக்கு ஒரு நிரந்தர தொழில் இருக்கணும். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய காலத்தில் தான் அந்த வருமானமும் நிரந்தர வருமானமாக ஆகும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த நிரந்தர ஒரு வேலையையும் நிரந்தர ஒரு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சேர்க்கையாகப்பட்டது இருக்க போது. நான் மேலே சொன்ன சில உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இது கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் இதே மாதிரியான சேர்க்கை பெற்ற கிரகங்கள் இருக்குது, இல்லை வேறு கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்குது, அந்த சேர்க்கை பெற்ற கிரகங்கள்னால என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும், இல்லை உங்களுக்கு சுக்கிர தசை, குரு தசை இந்த மாதிரியான தசாபுத்திகள் இருக்கும்போது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு விவரம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.